ஒரு திங்கள் கதை. குடும்ப பந்தம். ஜெயஸ்ரீயின் வீட்டில் ஒரு சாதாரண திங்கள் காலை. வாரம் துவங்கியது. வழக்கம் போல எல்லோரும் பிஸியாக இருந்தனர். ஜெயஸ்ரீ சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தார். மகன் செந்தில் டைனிங் மேஜையில் அமர்ந்து பாட புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தான். வேகமாக சாப்பிடு, பஸ் வந்துவிடும் என்று அழைத்தார் ஜெயஸ்ரீ டேபிளில் தோசைவை வைத்து. அம்மா, திங்கள் நாள் மட்டும் எப்பவுமே கஷ்டமாக தோன்றும். அந்த வாரத்தின் முதல் நாள் எப்போவும் ஒரு ஏறு மலையாதான் இருக்கும் என்றான் செந்தில் முகத்தை சுழித்து போட்டு. ஜெயஸ்ரீ சிரித்து கொண்டு அவனின் எதிரில் அமர்ந்து காபி குடிக்கத் தொடங்கினார். திங்கள் நாளை கஷ்டமா நாம நினைக்கிறோம், ஆனால் நமக்கு இருக்கும் நல்ல விஷயங்களை நாம மறந்துடுறோம். நான் ஒரு கதை சொல்றேன், கேள் என்றார். அம்மாவின் கதைகளுக்கு எப்போதுமே ஆர்வம் கொண்ட செந்தில் உடனே செவிமடுத்தான். ஒரு குடும்பம் இருந்துச்சு, நம்ம மாதிரியே. அந்த அம்மா குடும்பத்துக்காக கடினமாக உழைப்பார். அப்பா வேலை பார்ப்பதிலேயே மிக்க நேரத்தை செலவழிப்பார். பிள்ளைகள் எப்போதும் சிறிய சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு திங்கள் காலை ஒரு பயங்கர புயல் வந்துச்சு. அந்த குடும்பம் மின்சாரம் இல்லாம, தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டான். அந்த காலத்தில் அவர்கள் ஒத்துழைத்து வாழ நிச்சயமா பிழைக்க வேண்டியிருந்தது. ஒன்றுக்கொன்று உதவியும் சேர்ந்து சமைத்து சாப்பிடும் அழகான தருணங்களும் நடந்தது. புயல் கடந்த பின்பு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், எளிய நாட்களையும் ஒன்றாக வாழும் வாழ்க்கையையும் திருப்பி ஒரு பெரிய நன்றி உணர்ச்சியோடு நினைக்கணும். அதில திங்கள் நாள் கூட அருமையானது தான். செந்தில் சிரித்து, அம்மா, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. நானும் இனிமே மண்டேஸ் ஐ குறை சொல்ல மாட்டேன். ஜெயஸ்ரீ சிரித்தார். அப்படியே நல்ல எண்ணத்தோடு இந்த வாரத்தினை தொடங்கு. அந்த வாரம் குமாரின் வீட்டில் நல்ல பரிமாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. திங்கள் நாளும் நன்றியுடன் பக்குவமாக துவங்கினது.